விறுவிறுவிறு இப்போ நிறைய விஷயங்கள் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே அவர் செய்கிறாரு, அதுக்கு முன்னாடி முடிச்சிடணும்னு நினைக்கிறாருன்னா பொய் சொல்கிறாங்க, தப்பு சொல்கிறாங்க. கிடையாது. திட்டம் போட்டு இவர் எல்லாருக்கும் இவ்வளோ கொடுக்கணும். ஒரு 5000 ரூபா பணம் கொடுத்தாங்க. அது 5000 பணம் கொடுத்தாருன்னு என்ன அர்த்தம்? எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கொடுக்க முடியாமல் போடணும்னால அவசரமாக போட்டு அதையும் கொடுத்துட்டாருன்றதுனால நம்ம எதிரியை குற்றம் சொல்கிறதே பண்பாடை வச்சுக்கக்கூடாது. அவர் செஞ்சிருக்கிற காரியங்களை பாராட்டி தான் மக்கள் பாராட்டுறாங்க. நிறைய மக்கள் பெண்கள் பாராட்டுறாங்க. இப்போ இந்த விஷயங்களில் பெண்கள் சமுதாயம் ஏன் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுதுன்னா, மிஸ்டர் விஜயோட ஆட்கள் நடந்துக்கிற விதங்களில் நிச்சயமாக வருத்தப்படுறாங்க. அதில் இந்த ஸ்டாலின் மேலெல்லாம் வருத்தம் இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. நல்லா எல்லாருக்கும் பண்ணுறாரு. போய் ஸ்டூடெண்ட்டை பார்க்குறாரு. சின்ன சின்ன குழந்தைகள் பார்த்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க அப்பா இந்த காலத்தில் செஞ்ச மாதிரி, எம்ஜிஆர் செஞ்ச மாதிரி எல்லாம் செஞ்சு மக்களை பாராட்டி இன்னைக்கு இவர் என்னன்னா காலங்காலமாக நான் தான் ஆட்சி பண்ணணுன்ற ஒரு பொறுப்பு உணர்வோடு செயல்படுறாரு மிஸ்டர் ஸ்டாலின். நான் எதுக்கு நான் எனக்கு எந்த கட்சியும் நான் கிடையாது இந்திய வரைக்கும். ஆனால் பல கட்சிகள் அந்த காலத்தில் ஜெயக்குமாரை என்னை கூப்பிட்டு ஏடிஎம்கே சேருங்கன்னு சொல்லி கேட்டார். நான் சேர்றேன். பிஜேபியிலேயே இல்லா கணேசன் எனக்கு ரொம்ப வேண்டியவராக இருந்தவர் தான். நீங்கள் இதில் சேர்ந்துருங்கன்னு சொன்னார். அப்போ அதையும் நான் சேர்றேன். அதே மாதிரி டிஎம்கேலேயும் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் சேர்றேன். பிஜேபியிலேயே ராஜா காரைக்குடிக்காரரு, நான் செக்காலையில் படித்தப்ப ரொம்ப கொஞ்சம் கூப்பிட்டு சேருங்கன்னு சொன்னார். நான் சேர்றேன். அந்த மாதிரி நான் ஒரு இன்னைய வரைக்கும் தனி பிரதிநிதியாக இருந்து நிலைநாட்டி வர்றதில் சொல்கிற வார்த்தை தான் இந்த வேண்டிய காசு யார்ட்டையும் வாங்கிட்டு எந்த வேலையும் நான் செய்யலை. இது வரைக்கும் யாரும் என்னை பார்க்கவும் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ எல்லாம் பொலிட்டிக்கல் இல்லை, இவரை பற்றி சப்போர்ட் பண்ணுவான், இவ்வளோ பணம் கட்டி இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். சத்தியமாக ஒரு பைசா இது வரைக்கும் நான் யார்ட்டையும் பேசவும் இல்லை. அதை பற்றி யாரும் என்னை வரவும் இல்லை. இது என்னோடய தனிப்பட்ட நிகழ்ச்சி. நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னோடய அழைப்பின் பேரில் வந்திருக்கீங்களே ஒழிய வேறு மக்கள் என்கிட்ட பேசிக்கிறத நான் உங்களை ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் இப்போ இல்லை சார் ரொம்ப லேட் பண்ணிட வேண்டாம்னு ரிக்வஸ்ட் நீங்கள் வச்சதுனால பட்டு நான் இவ்வளோ விஷயத்தை முடிச்சேன் ஒழிய நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறது நான் விரும்பலை.